أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் ஆறே நாட்களுள் படைத்து அதை இன்று வரை எந்தவித ஒரு குறையும் இன்றி பேணி பாதுகாத்து வரும் வல்ல நாயகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் காதில் நீக்க வந்த கனவு மனிதத்தினமான சத்திய பெருமையான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளுக்கு மகத்துவத்தையும் சிறப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. அதுபோல இந்த நாளுக்கென்று சில படிப்பினைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் முக்கியமான ஒரு படிப்பினை நாம் எல்லாம் வருடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய தியாகம், அதுபோல சகிப்பு தன்மை, அல்லாஹ்வுடைய சோதனைகளை சாதனையாக மாற்றுவது, இது போன்ற பல்வேறு விதமான படிப்பினைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இதனால நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு சிறப்புகளையும் கண்ணியமிக்க ஒரு நாடாகவும் சில பல அந்தஸ்துகளை இந்த நாடுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய முயற்சியோ அல்லது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தியாகமோ ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சகிப்பு தன்மையோ இதற்கு காரணம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. வெளியே தான் சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தியாகமோ ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு சோதனையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டவில்லை. எந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதனையை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபருடைய தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒரு தனிப்பட்ட நபரை சோதித்த வண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சகிப்புத்தன்மை. நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது என்கிற விஷயத்திலே கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒண்ணுமில்ல, இன்னைக்கு மழை பெய்ஞ்சிச்சு. இந்த மழை பெய்த விஷயத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உடனே என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு ஏற்பாடு பண்ணவன், இவ்வளவு கஷ்டப்பட்டவன் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் மழை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறான் என்கிற விஷயத்தை கூட மறந்தவர்களாக மாறி விடுகிறோம். அந்த ஒரு நிமிஷம் என்ன செஞ்சோம்? அழகா மழை பெய்யுது, அழகா மழை பெய்ஞ்சிட்ட, டக்குனு மழை பெய்ஞ்சிட்ட, மழை இப்போ பெய்யணும், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பெய்யறாங்க, இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பெய்யறாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு வாயை விட்டுறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மழை பெய்தல் என்பதோ வெயில் அடிப்பது என்பதோ அல்லாஹ்வுடைய நாட்டம், யாருடைய கையிலேயே கிடையாது. இதை முதல்ல மனசுல பதிய வச்சுக்கிறோம். மழை பெய்கிறது என்பது ஏதோ ஒரு மனுஷனுடைய கையில கிடையாது. வெயில் அடிக்கிறது ஏதோ ஒரு மனுஷனுடைய கையில கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிற அல்லாஹ் என்ன நாடுகிறாரோ அதை நிகழ வைப்பார். ஆனால் அது நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏதோ ஒரு நன்மைக்காக லாஸ்ட் அவசரம் பண்ணிக்கிறோம். ஆசியா ஏன் இப்ப அவசரம் பண்ணிக்க வைங்க, சொற்பொழிவு ஆட்டும் போது உட்கார்ந்து கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் மைக்கு கிடையாது, மேல கிடையாது, இந்த மாதிரி துண்டு கட்டி இவ்வளவு கூட பாயெல்லாம் போட்டு வச்சு நடந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டத்துக்கு
மத்தியில சிரமத்துக்கு மத்தியில நின்று தொழுதாங்க. முதல்ல உட்கார்ந்து பயான் கேட்க, அதுக்கப்புறம் வசூல் பண்ணிக்கலாம். என்ன சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? மழை எடுத்துக்கொண்டே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற, அல்லாஹ் நாடினார் என்று சொன்னால் மழையை பொழிய செய்வான், அல்லாஹ் நாடினார் என்று சொன்னால் வெயிலை அழிக்க செய்வான். இது யாருடைய கையிலையும் கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாம இப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் காலத்தை குறை சொல்பவர்களாக மாறிவிடுகிறோம். காலத்தை குறை சொல்லணும் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலம் அல்லாஹ்வாக இருக்கிறார், அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறார். அந்த காலத்தை குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தை திட்டுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை திட்டுவதை போல ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அவர்களுடைய சகிப்புத்தன்மை நம்ம எப்படி எடுத்து நடத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் முதலில் பதிய வைக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம். இந்த நாள் தியாக திருநாள். இந்த நாளுக்கு வந்த பேர் என்ன? தியாக திருநாள். ஒட்டுமொத்த சமுதாய மக்களோ இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களோ ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளுக்கு தியாக திருநாள் என்று முடிக்கவில்லை. ஒரே ஒருத்த நபர் அல்லாஹ்வை விலக்கிக் கொண்டார். அல்லாஹ்வை விலகுவதில் ஆர்வம் காட்டினார். அல்லாஹ்வை விலகுவதில் ஆர்வம் காட்டியது மட்டுமல்லாது, அல்லாஹ்வை விலகியது மட்டுமல்லாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ்வை பற்றியான மெசேஜை எடுத்து வச்சார். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? இவர் ஒரு உம்மத் என்று சொல்லி காட்டினார். இவர் ஒரு சமூகம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய சோதனை, எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை வழங்கினோம் என்பதை கூட தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்திருக்கிறார். யாரையும் சோதிக்காம விட்டதில்லையா? எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்திருக்கிறார். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த விதமே இப்படி சோதித்தா, குடும்பமா அல்லது மார்க்கமா? உன்னுடைய குடும்பமா அல்லது மார்க்கமா? உன்னுடைய வாப்பாவா அல்லது மார்க்கத்தை பாக்குறியா? உன்னுடைய மனைவியா அல்லது மார்க்கத்தை பாக்குறியா? உன்னுடைய பிள்ளைய பார்க்க போறியா அல்லது மார்க்கத்தை பார்க்க போறியான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சோதித்தார் என்று சொன்னா, குடும்பத்தை வைத்து மார்க்கத்தையும் வைத்து இந்த ரெண்டுல நீ என்ன செலக்ட் பண்ண போற அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து அந்த சோதனையில் சாதனை படைத்த காரணத்தினால், பரவாலை புரட்டி போட்ட காரணத்தினால் உலகம் அறியக்கூடிய காலகட்டம் வரை இந்த நாளை நினைவுபடுத்த வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட நபரின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரலாற்றை ஏற்றி வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு தியாக திருநாள் என்று சொல்வதற்கு அவர் தான் கதாநாயகர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கதாநாயகராக இருக்கிறார். என்ன காரணம்? என்ன சகிப்புத்தன்மை? என்ன ஒரு சோதனை அவர் மேற்கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் கடவுள் தன்மையை புரிய வைக்கிறார். இது ஒரு பெரிய ஞாபகத்துங்க. இஸ்லாமில் இருந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி அறியாத இஸ்லாமியர்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்திலேயே வராம, இஸ்லாத்திலேயே இல்லாம, அல்லாஹ் என்றால் யாருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடவுள் என்றால் யார் என்பதை அறிவதற்கு, கடவுள் என்றால் யார் என்று தேடிய ஒரு நபி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை தேடுறாங்க. அல்லாஹ் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருப்பான் அப்படி சொல்லி என்ன செய்றாங்க? முதல்ல தேடுறாங்க, பார்க்கிறாங்க, சூரியனை பார்க்கிறாங்க. இது நம்முடைய ரப்பா இருக்குமா யோசிச்சு பார்க்கிறாங்க. அது ரப்பு கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த சூரியன் மறைந்து போய்விடுது. சந்திரனை பார்க்கிறாங்க, இது நம்முடைய ரப்பா இருக்குமா யோசிக்கிறாங்க. அந்த சந்திரனும் மறைந்து போகுது. நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா பார்த்து 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 இது எல்லாம் நம்முடைய ரப்பா இருக்குமா, இது எல்லாம் நம்முடைய ரப்பா இருக்குமான்னு சொல்லி இப்படி நினைச்சு நினைச்சு பார்த்து ஒன்றை ஒன்று விளைவிக்கக்கூடியவராகவும் ஒன்றை ஒன்று இழக்கக்கூடியதாகவும் பலகீனமானதாகவும் ஒன்றை ஒன்று காணப்படுகிறது. ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்னோட அதிகமா இருக்கு, ஒன்று ஒன்னோட குறைவா இருக்கு, ஒன்று ஒன்றை விளைச்சிடுது. இந்த மாதிரி சூழலை பார்க்கும்பொழுது இது எதுவுமே கடவுள் கிடையாது. இது எதுவுமே கடவுள் கிடையாது. இவை அத்தனையும் படைத்தது ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் கடவுள் என்கிற நிலைமைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுகிறதை காட்டுகிறார். அல்லாஹ் அவர்களை எடுத்துட்டார். இதெல்லாம் அல்லாஹ் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளை ஒருத்தர் தான் இருக்க முடியும், உலகத்திற்கு வேறு யாரும் கடவுளாக இருக்க முடியாது என்ற விஷயத்தை புரிந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி ஓகே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையை
சொல்லி காட்டாலும் அத்தனை விஷயங்களே படிப்புல இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை நபி சொல்றாங்க, பாப்பா நீங்க ஒரு சிலையை நீங்களே செய்றீங்க, ஒரு கல்லை எடுக்கிறீங்க, வடிவமைக்கிறீங்க, நீங்களே ஒரு சிலையை செய்றீங்க, அந்த சிலைக்கு நீங்களே பால் அபிஷேகம் பண்றீங்க, சந்தன அபிஷேகம் பண்றீங்க, எல்லா காரியத்தையும் நீங்களே செய்றீங்க. அந்த சிலையிட்ட போய் உங்களுக்கு கேட்டா அந்த சிலை கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த சிலையினுடைய காதுகள் இது விட மாட்டாங்கல்ல. சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாப்பா தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்றாங்க இந்த செய்தியில, தந்தையால் பகைமையாக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வால் பிரியமாக்கப்படுகிறார்கள். இதான் விஷயம். குடும்பத்தை எதிர்க்கிறாங்க, தௌஹீதுடைய கொள்கைகளை நாட்டுகிறார்கள், தன்னுடைய தந்தை என்று கூட பார்க்கவில்லை, பகிரங்கமாக போட்டு உடைக்கிறார்கள், உடைத்த மாத்திரத்தில் தந்தையினுடைய எதிர்ப்பை வாங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிறார்கள். இது மட்டுமா சொல்றேன், மனைவி மூலமாக அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான், பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். இந்த சோதனைகளை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் தான். பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு சொன்னா வயதான காலத்துல அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தை இளமை பருவத்தை அடையக்கூடிய சூழ்நிலையில அதுக்கும் போறது எப்படி சொல்றாங்க, கடவுள் அல்லாஹ் ஒரு காட்டுறான். அதுக்கும் போல சொன்ன மாற்றத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க வளர்த்த வளர்ப்பு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை வளர்த்த வளர்ப்பு பாருங்க. அவங்க சொல்றாங்க, இவ்வாறு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ தந்தை நீங்க அதை செஞ்சிருங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அல்லாஹ் யார் என்று சொன்னால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்கிற வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அறுக்க துணியக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆற்றினை இறக்கி வைத்து இதை நீ அறிவிச்சிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு நாளை எந்த நாளையே நினைக்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு நாளில் ஒட்டுமொத்த உலக மக்களும் இஸ்லாமிய மக்களும் இந்த நாளே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்து விட்டார். அச்சிலே கிரிகள் செய்கிறோம், அத்தனை கிரிகளும் அல்லாஹ் வாழ்க்கை வழிபாடுகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் என்ன செய்தார்களோ அதையே வழக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏகப்பட்ட பரிந்துரைகளையும் ஏகப்பட்ட சிறப்புகளையும் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். என்ன காரணம், எதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு பரிந்துரையை சொல்ல வேண்டும், திருமலையில் எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டணும், எதற்காக சொல்லி காட்டணும், நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்கிற போர்வையை மட்டும் இருக்கக்கூடாது, உண்மையாகவே இஸ்லாத்தில் இருக்கணும். இஸ்லாம்ங்கிறது ஒரு சாதாரண மார்க்கம் கிடையாது. ஒரு சாதாரணமா நாம நினைச்சிட்டு போற மாதிரி ஏதோ ஒரு மதமா ஏதோ ஒரு மதம் மாதிரியோ உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, அந்த மதத்துல இஸ்லாமும் ஒரு மதம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை போல எந்த ஒரு மார்க்கமும் இந்த உலகத்தில் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருப்பதை போல, இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய நெறிகளை போல எந்த ஒரு மார்க்கமும் இந்த உலகத்தில் காட்டுவது கிடையாது, காட்ட போவதும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அப்படி நிலையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் சொல்லுங்க. இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம் சொல்லுங்க. இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எதுவுமே மார்க்கம் கிடையாது, இது எல்லாமே மதம் தான். இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மார்க்கம். இந்த மார்க்கம் காட்டக்கூடிய போதனைகளை பார்த்து சொன்னால் அன்புக்குரியவர்களே, இதோ நாம் செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். வணக்கம் பாருங்க, அல்லாஹ் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதற்குண்டான கிரிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த ஹஜ்ஜை விட்டுருங்க, இந்த ஹஜ்ஜோட சேர்த்து நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை வணக்க வழிபாடுகளும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, இறையச்சத்தை தக்குவாவை மையமாக கொண்டதாகத்தான் அனைத்து வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஸகாத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி காட்டுறார். நோன்பை பற்றி சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லி காட்டுறார், தக்குவாதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று. ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது ஹஜ்ஜுக்கு எடுத்து செல்லக்கூடிய பொருள்களிலேயே சிறந்த பொருள் என்னவென்று சொன்னால் என்ன, தக்குவா என்கிற விஷயம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளும் தக்குவா மையமாக கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த வணக்க வழிபாடுகள், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை வணக்க வழிபாடுகளும் தனக்கு மட்டுமோ
தன்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமும் பிரயோஜனம் தரக்கூடியது கிடையாது, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடு எப்படி? தொழுகை எடுத்துக்கிட்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜகாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் ஏதோ நமக்கு மட்டுமோ இல்ல நம்முடைய குடும்பத்துக்கு மட்டுமோ இல்ல நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டுமோ ஒரு புரோஜனத்தை தரக்கூடியது, அடுத்த சமுதாயத்துக்கு புரோஜனம் தராம இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் சொல்லிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்க. தொழுகை எடுத்துக்காங்க. இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லித்தாருகிறது சொன்னா, தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்காங்க. ஒரு தெருவாசி தன்னை அறிமுகப்படுத்திக்குவான் தொழுகையில. நான் இந்த தெருவுங்கிறது தெரியும், அவன் அந்த தெருவுங்கிறது தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சு வச்சிருக்கான். தினசரி 5 தடவை முஃமின்கள் முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். தோளோடு தோளாக காலோடு காலாக இந்த தொடரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இலக்கத்தை, ஒரு மனித நேயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதுபோல இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தீண்டாமை கிடையாது. இவன் ஏழை, இவனுக்கு பக்கத்துல நான் நிற்க மாட்டேன், இவன் பணக்காரன், இவனுக்கு பக்கத்துல தான் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் பின்னாடி வராரு அப்படின்னு சொன்னா அங்கதான் பிடிக்கும். தொழுது முடிச்சு தொழுது நடக்கும்போது இமாம் தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னா, இமாம் ருக்கு போனார்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கூட என்ன செய்ய முடியும்? ருக்கு போக முடியும். இமாம் சுஜூதுக்கு போனார்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பின்னாடி வந்து விட்டா கூட அவர் சுஜூதுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வராங்க, எடுத்து விடுங்க, அவர் முன்னாடி ஒரு சப்புல உட்கார வைங்க, அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாது. வந்தாரா நீ பின்னாடி வந்தியா, பின்னாடி தான் உட்காரணும். 4 சப்புக்கு பின்னாடி வந்தியா, 4 சப்புக்கு பின்னாடி தான் உட்காரணும்னு சொல்லிவிட்டு வைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஜகாத் எடுத்துக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஏழைகள், அனாதைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்க சொல்லுகிறார் ஜகாத் பணம். இது இஸ்லாமிய உம்மத்துக்கு மட்டும்தான் தேவையா? ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் தேவை. அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்வதை கூட எந்த ஒரு மார்க்கமும் சமத்துவத்தை சொல்வது கிடையாது. நோன்பிலை எடுத்துக்கொள்ளுங்கள். பசியோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பசிக்கு பல விளக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏழைகள் பசியோடு இருக்கிறாங்க, அந்த பசியை உணர்வதற்காக அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. நோன்பு நினைச்சோம் சொன்னா யாருக்கும் காட்டி கொள்ளாத ஒரு இபாதத். அப்படிதானே? ரூம மூடிக்கிட்டு உள்ள சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இறையச்சம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கிற இறையச்சத்தோடு நாம் இருக்கக்கூடிய இபாதத். இந்த இபாதத்தை பொறுத்தவரை இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சொன்னால், ஒரு நபர் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்காங்க. லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எந்த அளவுக்கு கணக்கே போட முடியாத அளவுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தடைபட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளை அவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னார். நோன்பு வைக்கிறாரே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழத்தை இஸ்லாமிய மார்க்கம் அழிக்கிறது, இந்த மாதிரி ஏழைகளுடைய வயிற்று அழிக்கக்கூடாது, ஏழைகளுடைய பசியினை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம், இது போல அவங்க கஷ்டப்படுவாங்க, உள்ள வேண்டாங்க. நோம்பு லாஸ்ட் நோம்பு என்ன செய்யறோம்? ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபித்ராவை கொடுக்கிறோம். இது ஏன் கொடுக்கிறோம் சொல்லுங்க? ஃபித்ரா கொடுக்கிறோமா இல்லையா? ஃபித்ரா தர்மம் கொடுக்கிறோமா இல்லையா? இந்த ஃபித்ரா எதற்காக கொடுக்கிறோம்? ஒட்டுமொத்த ஏழை நண்பர்களும் அந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கணும். எப்படி பணக்காரங்க சட்டையை புது சட்டையை கொடுத்துருக்கிறாங்களோ, எப்படி பணக்காரங்க புது கையை புது ஆடையை கொடுத்துருக்கிறாங்களோ, அது போல ஏழைகளும் உட்கார்ந்து இருக்கணும், ஏழைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய விதிமுறை. அதே போலதான் ஹஜ். ஹஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏழை பணக்காரன் கருப்பன் வெள்ளை இது போன்ற பாகுபாடுகளாக கிடையாது. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டையா? நீங்க சண்டை போட்டுக்க, அங்க வந்து ஒன்றாதான் வைக்கணும். அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கட்டளை. ஈரானுக்கு சண்டையா? நீ இந்தியா சண்டை போட்டுக்க, அங்க வந்து நீ ஒன்றாதான் வைக்கணும். என்ன அளவுக்கு என்று சொன்னால் எந்த விதமான பாகுபாட்டையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஆடை கலாச்சாரத்தில் கூட ஒன்றாக ஆக்கி விடுகிறது இஸ்லாம். ஒரே ஒரு ஆடு அந்த இடத்துல ஒன்றாக கூட நிற்க வேண்டும். ஒரே ஒரு நிக்காம சொன்னார்கள் என்று சொன்னால்
லட்சக்கணக்கான மக்கள் சிதறி கிடக்கக்கூடிய மக்கள் டிவியில பார்க்கும்போது கண்கள் குளிர்ச்சி அடைகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான மக்கள் சிதறி போகிறார்கள். ஒரே ஒரு இக்காமத்து சொல்லப்படுகிறது, சஃபில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள ஒன்றாக யோசிக்கிறாங்க. யாரப்பா என்னுடைய உயர்த்துறாங்க, யாரப்பா இல்லாத கண்ணு வச்சு காட்டுற இந்த சம்பளத்தை நான் பார்த்துக்க, அங்கிருந்து என்ன செஞ்சீங்க? ஒரு போர் படையில, ஒரு ராணுவ படையில எந்த அளவுக்கு ஒரு சஃபலை நிலைநாட்டுவதற்கு, ஒரு வரிசையை நிலைநாட்டுவதற்கு சிரமப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு இகாமத், ஒரே ஒரு அழைப்பு துணையாக விடுக்கப்படுகிறது என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக ஒரு அவையில கூடுகிறார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் ஜல்லல்லாஹு இதை விட ஒரு சிறப்பு இருக்கலாம். யோசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனையோ ஆடுகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடுகளை குர்பானி கொடுக்கிறார்கள், மாடுகளை குர்பானி கொடுக்கிறார்கள், ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கிறார்கள். மறு வருஷத்துல ஆட்டுக்கு பஞ்சம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? மாட்டுக்கு பஞ்சமாய் போச்சு. போன வருஷம் முஸ்லிம்கள் எல்லாம் குர்பானி கொடுத்த காரணத்தினால இந்த வருடம் ஆட்டுக்கு பஞ்சமாய் போச்சு, மாட்டுக்கு பஞ்சமாய் போச்சு, ஒட்டகம் கிடைக்காம போச்சு. இப்படி யாராவது சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்க கூட முடியுதா? அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய நியாமத். அன்புக்குரியவர்களே, இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒட்டுமொத்த சமய மக்களுக்கும், ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மையை பெயர்க்கக்கூடிய விதத்தில் தான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் அத்தனையும் இருக்கும். மாறாக வெடிவெடிப்பதற்கோ, கச்சேரி நடத்துவதற்கோ, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை வைப்பதற்கோ, கை தட்டுவதற்கோ, விசிலடிப்பதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அப்படி உள்ளவர் கை தட்டுகிறார், விசிலடிக்கிறார், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார், நடத்துகிறார், கச்சேரி வைக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய பார்வையில் அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு முஸ்லிம் கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வையில் அவர் ஒரு முஸ்லிமே கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் அந்த ஆடல் பாடலுக்கு அவசியம் கிடையாது, வேட்டு வைக்கிறதுக்கோ வெடி வைக்கிறதுக்கோ அவசியம் கிடையாது, விசிலடிக்கிறதுக்கோ கை தட்டுறதுக்கோ அவசியம் கிடையாது. அங்கே இபாதத், அல்லாஹ்வை வணங்குவது, அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் இடையூறு தரவும் கூடாது. நமக்கும் பிரயோஜனம் அளிக்கிறோம், பிற மதத்தவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கிறோம். இஸ்லாமிய மாற்றம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வண்ணம். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கிட்டது சொன்னார். நிறைய படிப்படைகள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று படிப்படை சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டது சொன்னா பல படிப்படைகளை சொல்லுவாங்க. நேரம் போய் நேரம் இருக்கு முடிச்சுக்கலாம். பல படிப்படைகளை சொல்லுவாங்க. 1-2 படிப்படைகளை சொல்லுங்க. ஓகே, அதுக்கு என்ன பழைய மக்கள் பாலை வளர்த்து விட்டாங்க, சரிதான். அதுக்கு என்ன படிப்படை சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? கட்டுப்படுதல், அது போல தியாகம், இது போல பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். இதுல தலையாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தெரியுமா? முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? ஏகத்துவத்தை நிலைநாட்டியது. ஏகத்துவத்தினுடைய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையர்களையே முதலாக செய்த ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக கொடுத்த சோதனை என்ற சோதனை தான். தந்தை இடத்துல போய் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதே போல மன்னர் இடத்துல போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய ரப்ப அல்லாஹ். அவன் என்ன உண்ட ஒரு ரப்பம் நான் கேட்கிறான். ஆமா உண்டு, அவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? உயிரினை பிடிக்கிறார், உயிரினை விடுக்கிறார் என்று சொல்கிறார். உடனே ஒரு முட்டாள் அந்த அரசு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தர் வெட்டி விட்டுறான். பத்தியா, ஒருத்தரை கொண்டுட்ட, ஒருத்தர் உயிரை எடுத்த, ஒருத்தர் உயிரை கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவாதம் செய்கிறார்கள். ஒரு நான்கு விவாதம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. என்ன செய்யறாங்க? மறுபடியும் சொல்றாங்க, என்னுடைய ரப்ப எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிழக்கே சூரியனை உதிக்க செய்து மேற்கே மழை செய்கிறார், நீ மேற்கே உதிக்க செய்யாம சொன்ன மாத்திரத்தில் அந்த காலத்தில் செஞ்சுட்டா அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அழகான டிப்ஸை பாருங்க. எவ்வளவு அழகான முறையில் அழைப்புப்படி செய்கிறார்கள், ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள், ஏகத்துவத்தை பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். என் குடும்பத்தில் இருப்பான, எங்க வாக்கு இருப்பாங்க, ஏகத்துவம் பள்ளிவாசல் பண்ணா நல்லா தெரியும். பெருநாளுங்கிறது இன்னைக்கு நேற்று அரப்பான எல்லாரும் ஒன்று கூடினாங்க, நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட பயத்துல சிலர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, ஏகத்துவத்துல பொருத்தம் சொன்னா தாக்கம் பின்னாடி தொழுதுட்டோம் சொன்னா இவரே வாப்பா திட்டுவாரு, என்னுடைய மனைவி திட்டுவா,
செய்யலாம், என் குடும்பத்தில் உள்ளவங்க திட்டுவாங்க, இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கூட அன்றைய ஒரு காலகட்டத்தில் கடுமையான எழுதி குறிச்சு அதையெல்லாம் தூக்கி போட்டு தைரியமாக வந்த காலம் பேரு. இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் புரிகிறது இந்த கொள்கை தான் சரியான கொள்கை, இவங்க நேரான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சும் கூட இன்றைக்கு வருவதற்கு யோசிக்கிறார்கள் சொன்ன என்ன காரணம்? அப்ப இந்த உம்மத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்குது, எந்த அளவுக்கு தைரியமாக பின்பற்றுது, இதையெல்லாம் நாம் யோசிக்க பார்க்கிறோம். அன்றைய ஷிர்கை ஒழிப்பதற்கு பாடுபட்டார்கள், நாம எந்த அளவுக்கு பாடுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏகத்துவவாதிகளுக்கு சொல்லக்கூடியவர்கள் கூட ஷிர்கை ஒழிப்பதற்கு இந்த அளவுக்கு பாடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சிறுமுறை ஏகத்துவவாதிகளாக இருக்கிறாங்களா? அப்ப எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியும் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறோம் என்று சொல்வது மட்டும் போதாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி சொன்னார் சொன்னார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நன்றாக தெரிகிறது. நேற்றைய தினம் நாம பேப்பர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், நல்லா தெரிகிற ஆட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. நீங்க ஒண்ணு கொடுங்க, நீங்க எல்லாம் எப்ப அச்சிருந்து வெளியேறீங்களோ அப்பதான் நாங்க கொண்டா கொண்டாடுவோம். ஒரு குரூப் மாதிரி நல்லா தெரியுது, ஆட்சிகள் எல்லாம் போட அத்தனையும் முஸ்லிம்களை உணர்ந்து கொண்டாரு. உலக நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பல நாடுகளில் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு ஹஜ் பெருநாள் தினம், ஆனால் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வச்சுப்போம். எங்க வீட்டுக்குள்ளே ஏற்று பார்த்தா, எங்க மொட்டை மாடியில் ஏற்று பார்த்தா என்னைக்கு பெற தெரியுதோ அன்னைக்குதான் எனக்கு பெருநாள் சொல்லி இருக்கக்கூடிய கூட்டம் வந்துக்கிறவங்க. இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அதனுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய முக்கிய விவரத்தையும் சொல்லிவிட்டார்கள். அதுபோல ஹஜ் பெருநாள் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய விவரத்தையும் அதனுடைய முழு டீட்டெயிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கொண்டு வந்து காட்டிவிட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. இஸ்லாம் காட்டி தந்த வாழ்க்கை. இஸ்லாமுடைய மார்க்கம் உன்னதமான மார்க்கம். இதனுடைய வழக்க வழிபாடுகள் கஷ்டம் கிடையாது. கம்பியை எடுத்து சூடு காட்டி பல்லில குத்திக்க தொண்டையில குத்திக்க சொல்லல, நெருப்பு நல்ல இடையை விட்டு அதுல ஓடி போன்னு சொல்லி சொல்லல. நீ எப்படி ஏன்னா சன்னியாசத்துல உட்கார்ந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல, கல்யாணம் பண்ணிக்காம உட்கார்ந்துருக்கிறோம், சன்னியாசியாக தான் இருக்கிறோம், காலத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்காம என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்றதில்லை. என்ன சொல்லுது? கல்யாணம் முடிச்சுக்க, ஒண்ணு பார்த்தாலையா ஆளவே முடிச்சுக்க. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது வழக்க வழிபாடா உனக்கு ஒரு செய்யும் போது பல்லு கிட்ட சிரமமாச்சுன்னா இஸ்லாம் சொல்றாங்க, ஒரு செய்யும் போது உனக்கு பல்லு கிட்ட சிரமமா இருக்கா பல்லு ஆடை மனுஷன் முடிச்சுக்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் எளிமையையும் இடகுறையும் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவரை நீ இந்த ஜாதி நீ அந்த ஜாதி என்று சொல்ல முடியாது. நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அதோட ஜாதிக்கு ஓரங்கின்ற வழிதான் இஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம், பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம், ஆனா ஜாதி என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்காதவரை ஒரு இஸ்லாமியன் அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லி கூப்பிட்ட சமூகம் இஸ்லாமில் நுழைத்து விட்டான்னு சொன்னால் பாய் நல்லா பாய் என்று சொல்லுவான். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அந்த இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார், நேர் வழிகளை காட்டியிருக்கிறார். இந்த வழியை காட்டியதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை காட்டியதன் காரணத்தினால் நீ என்ன செய்ய அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள். நாடுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ, தக்பீர் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சு வேண்டாம், தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய வரைமுறை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் பிற மதத்தவர்களுக்கும் கூட நாம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க முடியும். இந்த மார்க்கத்தை விளக்கிய காரணத்தினால்தான், அல்லாஹ்வை பற்றி விளக்கிய காரணத்தினால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி நபர் ஒட்டுமொத்த சமுதாயமாக விளக்கினார் என்று சொன்னார். அல்லாஹ்வை முதல்ல புரிந்துவிட்டார், தேடி பார்த்தார், அல்லாஹ்வை தெரிந்து கொண்டார், இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி கொண்டார், இஸ்லாமை புரிந்துவிட்டு அல்லாஹ்வை புரிந்த காரணத்தினால்தான் மார்க்கத்தை எத்தி வைக்க முடிந்தது. இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தை எத்தி வைக்க முடியாது. மார்க்கத்தை உண்மையாக
உண்மையாக விளங்கினோம் என்று சொன்னால், மார்க்கத்தை உண்மையாக விலகி அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய அமல்கள் வீணாகாது என்கிற ஒரு விஷயத்தினை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நாள் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நாள், தியாகத்தை மையப்படுத்திய நாள். இந்த நாளிலே சில பல மன கசப்புகள் நம்மிடத்திலே இருந்தால் கூட அதையெல்லாம் விட்டு விலகிவிட்டு சலாம் கொடுத்து நம்மிடத்திலே ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே இந்த நிலைமையிலே நம்முடைய நிலைமைகளை நம்முடைய காலகட்டங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு பக்கத்திலேயும் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக உடல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இத்தனையும் நம்முடைய சகோதரர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, நம்முடைய சகோதரர்கள் உடனே பாதிக்கப்படுகிறார்கள், சகோதரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அழுது பிரார்த்தனை செய்து அவர்களுக்காக மோட்சம் கிடைப்பதற்காக, அவர்களுக்கு திருப்தி கிடைப்பதற்காக நாம் நம்முடைய துஆவிலே அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டி அன்பையும் நிலைநாட்டக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. கேள்வி கணக்கின்றி சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், குர்பானை கொடுக்கக்கூடிய சகோதரருடைய கவனத்துக்கு